ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கே ரொம்பவே நிறைய கடைகள் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய டாட்டர் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்து நாங்கள் கிளம்புற வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தால். அது வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான். ரொம்ப அழகாக செய்கிறாங்க. அது ஒரு உருளைக்கிழங்கு வச்சு அந்த மிஷினில் கட் பண்ணி இப்போ தட்டுவாங்க பாருங்களேன், செம்மையாக அப்படியே ஸ்ப்ரிங்கு. உண்மையிலே ஸ்ப்ரிங்கு கூட இப்படி வேகமாக ஸ்ப்ரிங் ஆகுமான்னு தெரில. ரொம்ப அழகாக அது ஸ்ப்ரிங் பண்ணி எடுத்து அது மசாலான்னு சொல்லிட்டு கலந்து ஊற்றுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அதில் நான் டேஸ்ட் பண்ணது வரைக்கும் கலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த கேசரி கலர் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மிளகாத்தூள் தான், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, அந்த மிளகாத்தூள் தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த மசாலா ஆட் பண்ணி முடித்ததும் அந்த எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. பொதுவாக வெளில போனால் இது கெட்ட ஆயில், இது அன்ஹெல்தி ஓகே தான். இருந்தாலும் கேட்கும் போது சரி வாங்கி தானே கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டாங்க. இப்போ மயஸ் கொஞ்சமும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டு தந்தாங்க. உண்மையிலே டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. அன்ஹெல்தி தான், சைடு எஃபெக்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஏன்னா என்னோடய டாட்டர் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ரசித்து அதை சாப்பிட்டான்னு சொல்லி. செம்ம ஹாட்டாக இருந்தது வெயில், ஆனால் அவள் ரசித்து சாப்பிட்டா. தேங்க்யூ.